இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை ஓப்பனா சொல்லுங்க. அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். இதுல உங்க கருத்துக்களை பதிவிடுறது ரொம்ப சிம்பிள். உங்க வாய்ஸ்லயே பேசி கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுவே டைப் ஆகிடும். நேரடியா நீங்களே டைப் பண்ணியும் சொல்லலாம். இல்லைன்னா நீங்க பேப்பர்ல எழுதி அந்த போட்டோவை அப்லோட் பண்ணலாம், டாக்குமெண்ட்டாக அனுப்பலாம். உங்கள் கருத்துக்கள் எனக்கு வந்து சேர்ந்துடும். அதையெல்லாம் படித்து பரிசீலித்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை வடிவமைக்க போகிறேன். நம்மளோட அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகித்தான் ஆகணும். உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் டிஎம்கே 2.0 வரும். கட்சியோட எல்லா லெவல்லையும் தேவையான மாற்றங்களை செய்ய போகிறேன். இதனால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும், உங்களுக்காக இயங்கும். உடன்பிறப்பே, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். உடன்பிறப்பின் குரல். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரோ பொறுப்பாளரோ அல்ல. எந்த அடையாள அட்டையோ பதவியோ எனக்கு இல்லை. ஆனால் இந்த மண்ணில் வாழும் ஒரு சாதாரண மனிதனாக எங்களை யார் ஆள்கிறார்கள் என்ற சிந்தனையுடன், சமூக அக்கறையுடன் வாழ்ந்து வரும் ஒரு சராசரி மனிதனாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் M.K. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கைகளை இணையதள வாயிலாக நான் தெரிவித்துள்ளேன். என் குடும்பம் 3 தலைமுறையாக திராவிட இயக்கத்தின் அரசியல் தாக்கத்தில் இருந்து வருது. கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக முன்னேற்றம், சுயமரியாதை, பொருளாதார உயர்வு, இதிலெல்லாம் எங்கள் குடும்பம் 3 தலைமுறையாக நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கடந்து இன்றைக்கி நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த இயக்கத்தினால், அந்த கட்சியினால் பயனடைந்த ஒரு நன்றி உணர்வுள்ள ஒரு பயனாளியாக நான் என்னோட கருத்தை ஒரு அக்கறையாக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறேன். அதில் நான் பேசியிருக்கிற முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலங்களில் சமூக நீதியை பற்றி ஏன் அதிகம் நாம் பேசிக்கிறது இல்லை. கல்வி எப்படி நம்மளை மேலே கொண்டு வந்துச்சு, இந்த கல்வினால் நம்ம எங்கே இருக்கிறோம், அந்த கல்வியை யார் நம்மள்கிட்ட கொடுத்தது? திராவிட இயக்கங்கள் தான் நிச்சயமாக கொடுத்தது அப்படின்னு நான் நம்புகிறேன். திராவிட இயக்கங்கள் வரலாற்றில் தோன்றலைன்னா நிச்சயம் நம்ம ஒரு மோசமான சமுதாயமாக, அடிமையான சமுதாயமாக தான் இருந்திருப்போம். இவ்வளவு அரசியல் அறிவையும் பகுத்தறிவையும் கொடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அனுபவித்ததை ஒரு நன்றியோடு ஒரு சராசரி மனுஷனா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் மக்கள் செல்வாக்கோடு எழுச்சி பெற என்னால் முடிஞ்ச கருத்துக்களை நான் தெரிவிச்சு இருக்கிறேன். அக்கறை கொண்ட கழக உடன்பிறப்புகள் உடன்பிறப்பின் குரலாய் ஓங்கி ஒலிக்க கேட்டுக்கொள்கிறேன்.